ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. கடந்த சில வாரங்களாகவே நம்ம காவேரி விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தோம். காவேரி விஷயம் இப்போ ஒரு மாதிரி முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வும் தமிழக அரசியல் மட்டும் நம்ம சொல்ல முடியாது, இது பெருசா வளர்ந்தால் இந்திய அரசியலே ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்டு தோல்வியடைந்த குளத்தூர் தொகுதியோட வாக்கு மறு எண்ணிக்கை. அதாவது வாக்கு மறு எண்ணிக்கை நம்ம சொல்றதை விட உங்களுக்கு சந்தேகம் இல்லை, எந்த கேண்டிடேட்டுமே ஒரு 5% விவிபேட்டை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுபடி திமுக 17-14 வாக்கு எந்திரங்கள் நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அதை எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையமும் ஏற்று அந்த ப்ராசஸ் தொடங்குச்சு. அப்போ அப்படி தொடங்கும் போது குளத்தூர் தொகுதியில போட்டிட்டு தோல்வியுற்ற திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோவை தன்னோட ஏஜென்ட்டா அதை மேற்பார்வையிட அவர் அனுப்புறார். அப்போ அவங்க முன்னாடி அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். முதல்ல எடுத்து ஒரு பல ப்ராசஸ் சொல்றாங்க. முதல்ல எடுத்து விவிபேட் ஒர்க் பண்ணான்னு காமிப்பாங்க, ஓட்டிங் பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்தவொன்னா திமுக என்ன சொல்றாங்கன்னா, நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கின்றது, இனிமேல் நாங்க இந்த ரீகவுண்டிங் ப்ராசஸ்ல பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக வெளிநடப்பு பண்றாங்க. அப்போ அதை குறித்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்கும்போது அவரு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் சென்னைக்கு திரு சமீரன் அவர்கள்ட்ட கேட்கும்போது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவங்க வந்தாலும் வராட்டினாலும் மீதி உள்ள விஷயத்த நாங்கள் வீடியோகிராஃபி பண்ணி நாங்கள் மீதி உள்ள அவங்க எடுத்து கொடுத்த அந்த பூத்துக்கும் அந்த விவிபேட்டையும் நாங்கள் செக் பண்ணி முடிச்சிருவோம், அவங்க இருந்தாலும் இல்லாட்டினாலும் நாங்கள் முடிச்சிருவோம், ஏன்னா அவங்க இனிமேல் நாங்கள் வரமாட்டோம், கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்போ அப்படி என்ன குளறுபடிகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதாவது அவங்க மெயினா சொல்றது, புதுசா அட்ரஸ் டேக் போட்டிருந்தாங்க, புதுசா அந்த விவிபேட் இதுக்கெல்லாம் அட்ரஸ் டேக் போட்டிருந்தாங்க, சில இடங்கள் 2வது நிமிஷம் சில இடங்கள் சீல் டேம்பர் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு 2-3 முக்கியமான விஷயங்கள் அவங்க அலிகேஷன் சொல்றாங்க. மொத்தமா 19 பாயிண்ட்ஸ் என்.ஆர். இளங்கோ அவர்கள் ரைஸ் பண்ணதா அவங்க சொல்றாங்க. 19 பாயிண்ட் நமக்கு தெரியல, 2-3 விஷயங்கள் நமக்கு தெரிய வருது, ஏன்னா இன்னும் வெளிப்படையா நமக்கு தெரிய வரவில்லை. அப்போ சமீரன் அவர்கள் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்ல ஒரு இடத்துல மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. சீல் மாத்துறதையோ ரெண்டு இடத்துல சீல் போட வேண்டிய இடத்துல ஒரு இடத்துல சீல் போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க, டேக் போட வேண்டிய பண்ணிருக்காங்க, ஒரு இடத்துல சீல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. நீ முதல்ல புரிஞ்சுக்கணும், சீலிங் த மிஷின் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுலயே அவங்க சொன்ன மாதிரி இம்ப்ராப்பராக நடந்திருந்தாலோ அல்லது 2 இடத்துக்கு போல ஒரு இடத்துல வச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட அதை டேம்பர் பண்ணிருக்காங்கிறது வேற நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வேலையை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அப்படித்தான் செய்யணும், அப்படி செய்யாம மாத்தி செஞ்சிருந்தாங்கன்னா அதில் தவறு நடந்திருக்கக்குள்ள வாய்ப்பு மிக 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 அதிகம் தான் சட்டம் ப்ரெஸ்யூம் பண்ண முடியும். அப்போ இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அதை ஓபன் பண்ணி அதை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏஜென்ட்ஸ் முன்னால சீல் வைக்கிறாங்க. திருப்பி கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சீல் வைக்கிற ப்ராசஸ் இவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. விவிபேட் தனியா இருக்கும், பேலட் பாக்ஸ் தனியா இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 2 இடத்துக்கு போல ஒரு இடத்துல வைக்கிற பெரிய விஷயம் இல்லை, அந்த சீல் டாம்பராரமா கொஞ்சம் இருந்தா பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா சீலிங் ப்ராசஸ் தான் மிக முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா ஆல்ரெடி இவிஎம் மேல 1000 குறைகளும் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. அதே மாதிரி 2 இடத்துல சீல் வைக்க இடத்துல ஒரு இடத்துல வச்சாங்க, அதுவும் மன்னிக்க முடியாத குற்றம் தான். அப்போ இது சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க ஆமா இப்படிதான் பேசுறீங்க, இப்படி எல்லாத்தையும் இவிஎம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்ப ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாரா தோற்றுப்பாங்கிறது என்னோட கேள்வி கிடையாது. இது யாரும் ஜெயிக்கலாம், யாரும் தோற்கலாம். என்னோட கேள்வி, நான் என்றைக்குமே இவிஎம்க்கு எதிரானவன். எங்க நடந்தாலும் சரிங்க, யார் நடந்தாலும் யாரும் ஜெயிச்சாலும், எனக்கு பிடிக்காத கட்சி ஜெயிச்சாலும் சரி, பிடிச்ச கட்சி ஜெயிச்சாலும் சரி, நான் என்றுமே இவிஎம்க்கு எதிரானவன். ஏன்னா இவிஎம் நீங்க தூக்கி போடுங்க, இவிஎம் அரசியல் கட்சிகளுக்கு எதிரானது. எலெக்ஷன் ரிசல்ட் டேம்பர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன இவிஎம் டேம்பரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எந்த விஷயத்தையும் டேம்பர் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை டேம்பர் பண்ண முடியாதுன்னா இன்றைக்கும் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்னோட ப்ரோக்ராமை டேம்பர் பண்ணி காமி அப்படின்னு சொல்லி நல்ல நீங்க ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க, எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடு அப்படின்னு. அதே மாதிரி அப்ப அவங்களே இன்னும் தங்களை இன்றைக்குள்ள ரெக்கார்டு படி அவங்க தங்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிற அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் குட் பி ஹேக் அப்படிங்கிறது இன்றையோட ஒரு நிதர்சனமான உண்மை தான். அதுக்கேற்ற மாதிரி செக்யூரிட்டி அவங்க அப்டேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம ஆதார் கீதார் எல்லா டேட்டா ஹேக் பண்ண முடியுமானா இல்லைன்னு இவங்க சொல்லுவாங்க, ஆனா புரியுங்கிறது நிதர்சனமான உண்மை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த வாக்கு விஷயம் அப்படின்னு நம்ம வரும்போது அரசியல்லையும் சரி
சட்டத்திலையும் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன். சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு கூட இடம் இருக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரிதான் ஒரு வாக்குப்பெட்டி. இந்த இடத்துல இந்த வாக்குப்பெட்டிங்கிற அரசியல் கட்சிகளுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சாதாரண மனுஷன், காமன் மேனுக்கு இதுதான் அவன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை. யோசிச்சு பாருங்க, 2 டைப் ஆஃப் போலிங் இருக்கு. எலக்ட்ரானிக் போலிங், இன்னொன்று மேனுவல், அந்த பேப்பர் பேலட் பேப்பர் மூலமா உள்ள போலிங். உலகத்துல பேலட் பேப்பர் விட்டுட்டு இவிஎம்க்கு நமக்கு முன்னாடியே பல நாடுகள் போயிட்டாங்க. அமெரிக்கா மாதிரி யூரோப், ஐரோப்பிய நாடுகள் நிறைய போய் அதுல தவறு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு அவங்க எல்லாம் மாத்தி பேலட் பேப்பருக்கு வந்துட்டாங்க. ஆனா நம்ம இன்னும் இவிஎம் புடிச்சு தூங்கிட்டே இருக்கோம். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் பாருங்க, சிரிப்பு நகைப்புக்கூடிய விஷயம் பாருங்க. ஒரே நாள் ரிசல்ட்லாம் வந்துருக்கு. முன்னாடி 5 நாள் ஆகும், 6 நாள் ஆகட்டும். இது தவறு இருக்க வாய்ப்பு என்றால் 6 நாள் ஆகட்டும். 5 வருஷம் ஆள போறானே, அப்ப அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேலட் பேப்பர் 6 நாள் கவுண்ட் பண்ணா தப்பே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும், நீங்க எப்படி எடுப்பீங்களோ தெரியாது, என்ன பொறுத்த வரைக்கும் தவறே கிடையாது. அதுதான் சுத்தமான முறையில் அந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போய் உலகம் முழுசா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் மாத்தி செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், நம்மளை விட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க, தொழில்நுட்பத்தில் உயர்ந்த நாடுகள்லாம் இவிஎம்ல தவறு இருக்கக்கூடிய வாய்ப்பு, இவிஎம் தூக்கி போட்டு பேலட் பேப்பருக்கு வந்துட்டான். நம்ம அந்த அளவு டெக்னாலஜி அட்வான்ஸ்டா இல்லாம இருக்கிற நாம இன்னும் இவிஎம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம்னா அப்ப யாருக்கோ அதுல பலன் இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழத்தானே செய்யும். அந்த சந்தேகம் எழணுமா, அது தேவையா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். எனக்கு தெரிஞ்ச இவிஎம்ல நான் போட்ட ஓட்டை காமினா உங்களால காமிக்க முடியாது. நான் போட்ட ஓட்டை என்னைக்குமே நான் ஒரு வாக்காளரா அரசியல் தூக்கி குழப்பப்படுங்க. நான் ஒரு வாக்காளரா நான் போட்ட ஓட்டை காமிப்பான்னு நான் எலெக்ஷன் கமிஷன் காமிச்சேன்னா எனக்கு காமிக்க தெரியணும். இது என்னோட உரிமை, அரசியல் கட்சிக்காரனோட உரிமை மட்டும் சொல்லாதீங்க. நான் நாளைக்கு காசை கட்டி எலெக்ஷன் கமிஷன்ல நான் போட்ட ஓட்ட காமியா அப்படின்னு சொல்லி காமிச்சு எலெக்ஷன் கமிஷன்ல காமிக்க முடியணும். ஏன்னா பேலட் பேப்பர் நீ கொடுத்தீங்கன்னா பேலட் பேப்பர் இத்தனை பேலட் பேப்பர் சொல்ல சீரியல் வைஸ் போட்டு அடிச்சு வைக்கணும். இந்த சீரியல் நம்பர் இன்னாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ஐடென்டி கார்டு படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க போடணும். அந்த அளவுக்கு தெளிவா நீங்க பேலட் பேப்பர் தான் கொடுக்க முடியும். அப்ப பேலட் பேப்பர் முறை டைம் கன்சியூமிங் சொல்றது மட்டும் முட்டாள்தனமான அபத்தமான ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் டைம் கன்சியூமிங் ஆகுது. குழந்தை 10-9 மாசம் இருக்கு, உடனே எடுத்துலாம் 1 மாசத்துல எடுக்க முடியுமா? அதாவது விஷயங்களுக்கு அந்த டைம் நடக்கத்தான் செய்யும். நாம் பொறுத்து இருந்துதான் ஆக வேண்டும். அப்போ இந்த விஷயத்துல திமுக சொல்றது சரியா தவறா அப்படின்னு பாக்குற சொல்ற விஷயம் என்ன சொல்றோம், எல்லாம் அப்படிதான் இருக்கு. இல்லைன்னா ஒரு விவிபேட் மிஷின் ஒர்க் ஆகலைன்னா நாங்க இன்னொரு விவிபேட் மிஷின் போட்டுக்கிடுவோம், இது இருக்குன்னா அதை இன்னொன்னு மாத்திக்கிடுவோம் அப்படின்னு மாத்திருவோம். எல்லாத்தையும் மாத்திருவோம். எல்லாத்துக்கும் நீங்களா ஒரு ப்ரொசீஜர் வச்சு நீங்களா மாத்தி பண்ணீங்கன்னா அது எப்படி சரி வரும்? என்ன பொறுத்த வரைக்கும் சரி வராது. இது டேம்பர் ஆயிருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பத்தி நான் பேச வரவில்லை. இதை விட ஈஸியான ஒரு மெத்தட், மோர் ரிலையபிள் மெத்தட், நியாயமான ஒரு மெத்தட், சந்தேகமே எழ முடியாத ஒரு மெத்தட் இருக்கு, அதான் பேலட் பேப்பர் மெத்தட். அப்ப அந்த பேலட் பேப்பர் மெத்தடுக்கு நீங்க போயிடலாம். இப்ப மறுபடியும் இந்த எலெக்ஷன் என்ன சொல்ல வருதுன்னா, இவிஎம்ல ஓட்டு டாம்பரிங் இருக்குமோ சந்தேகத்தை கிளப்புது. இருக்கா இல்லையாங்கிற கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். இருக்கா இல்லையாங்கிற அந்த சந்தேகத்தை கிளப்புது. சந்தேகமே வராம இருக்கும் பேலட் பேப்பருக்கு நீங்க மாறிடலாம். என்ன கஷ்டம், ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது. என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி எல்லாம் சப்ப கட்டுங்க. 5 வருடம் நம்ம தலைக்கு மேல உட்கார்ந்து ஆள போறவனை ஒழுங்கா ஆள வைக்கணும்னா அதுக்காக நீங்க என்விரான்மெண்ட்டையும் கொஞ்சம் கெடுக்கலாம், அதற்காக நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதுதான் உண்மையான சுத்தமான விஷயமா நடக்கும்னா நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா மக்கள் 150 கோடி மக்களோட எண்ணம் ஒழுங்காக பிரதிபலிக்கப்பட்டு அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் வருதாங்கிறது மிக முக்கியமான விஷயம். மற்ற எல்லாம் அதோட துச்சமான விஷயம் தான். இதுக்கு நீங்க 100 மார்க் கொடுத்தீங்கன்னா மற்ற எல்லா விஷயத்துக்கும் 1 மார்க் கூட நீங்க கொடுக்க முடியாது. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் உண்மையாகவே வாக்களித்து தான் தேர்ந்தெடுத்தாங்களா, அந்த அரசு தான் வந்திருக்காங்கிற சந்தேகம் வரவே வராது பேலட் பேப்பர் போட்டீங்கன்னா. ஆனா அதே சமயத்துல நீங்க இவிஎம் வச்சு சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், சந்தேகமே வர முடியாத அளவுக்கு ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் நடத்தணும். ஏன்னா எலெக்ஷன்ங்கிறது மட்டும் தான் ஜனநாயகம். ஜனநாயகம் எதுக்கு மேல உட்காந்துருக்குன்னா எலெக்ஷன் மேல உட்காந்துருக்கு. எலெக்ஷன் எது மேல உட்காந்துருக்குன்னா என்னோட ஒரு ஓட்டு மேல உட்காந்துருக்கு. அப்ப நான் போட்ட ஓட்டு ஒழுங்காக எண்ணப்பட்டதான்ற சந்தேகம் ஒரு குடிமகனுக்கு வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஜனநாயகம் சந்தேகத்துக்கிடமாகின்றது, எலெக்ஷன் கேள்விக்குறியாகின்றது. அப்போ நியாயமான தீர்ப்பா இருக்குமா நமக்கு தெரியல. அப்ப நியாயமாக என்ன செய்ய முடியுமோ, நியாயத்திற்கு எவ்வளவுக்கு நெருங்க நம்ம கொண்டு போக முடியுமோ அந்த வழியை தான் நம்ம பின்பற்றணும். சந்தேகத்திற்கு வழின்னு சொல்லிட்டு அதை பின்பற்றணும் நம்ம அப்படின்னா அங்க ஏதோ திருட்டுத்தனம் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு, திருட்டுத்தனம் நடக்கின்றது என்றது கூட பிரைமா ஃபேஸியா நம்ம சொல்லலாம். இப்போ அப்படித்தான் இருக்கு. இந்த குளத்தூர்ல என்ன எழுப்பக்கூடிய இந்த கேள்விகள்லாம் அவ்வளவு எளிதாக புறந்தள்ளக்கூடிய மாதிரி எனக்கு தெரியல. இருந்தால் நீதிமன்றத்துக்கு அது போகும், அதுக்குள்ள முடிவு வரும். அவங்க சொன்ன மாதிரி இந்த அட்ரஸ் டாக், இந்த புது டாக் மாறுறது, புது டாக்னா யார் மாத்தினா, அப்ப அது அட்ரஸ் இல்லாத பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா எல்லாத்தையுமே ஒண்ணுமில்ல புறந்தள்ளிட்டு போறாங்க. ஆனா என்ன அப்படின்னா இருக்க வேண்டியது இல்லைங்கிறது நிரூபணம் ஆகுது. அதெல்லாம் பெருசு இல்லைன்னு இவங்க சொல்றாங்களே தவிர இதெல்லாம் இருக்க வேண்டிய இந்த விஷயம் இல்லை அப்படின்னா
அது தவறு தானே? நீங்க யோசிச்சு பாருங்க. அது பெரிய தப்பா சின்ன தப்பான்னு கிடையாது, அது தப்பு தானே. அந்த தப்ப பெரிய தப்பா சின்ன தப்பான்னு சொல்ல வேண்டிய உரிமை எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, அது நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. இப்படி தவறுகள்லாம் நடக்கும்போது இந்த இவிஎம் டாம்பர் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்யுது. அந்த கேள்வியை உண்மையா இருக்குமோங்கிற ஐயப்பாடுகளையும் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வெளிப்படுத்திட்டு தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? என்னோட ஒப்பீனியன் சிம்பிள் மெத்தட், இவிஎம் விட்டுட்டு திருப்பியும் பேலட் பாக்ஸுக்கு போங்க. 2 இடத்துலயுமே நான் பேலட் பேப்பர்லயும் ஓட்டு போட்டிருக்கேன், இவிஎம்ல ஓட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் டைம் கன்சியூமிங் இருந்தாலும் நான் இன்றைக்கு சொல்லுவேன், ஐ எம் மோர் கம்ஃபர்டபிள் வித் பேலட் பேப்பர். பேலட் பேப்பர் தான் சரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஓட்டை தனியாக பிரித்து எடுக்க முடியும், நான் போட்ட ஓட்டை தனியாக பிரித்து எடுக்க முடியும். இன்னொரு எலக்ட்ரல் ரிஃபார்ம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சீக்ரெட் பேலட். நான் போட்ட ஓட்டை நான் வீடியோ எடுக்க நீங்க என்ன பெர்மிட் பண்ணும். அப்பதான் நாளைக்கு நான் சொல்ல முடியும், நான் இங்கதான் ஓட்டு போட்டேன், என் ஓட்டு இங்க இல்லையே, வேற இடத்துக்கு பதிவாயிருக்கேன்னு கள்ள ஓட்டனையே கண்டுபிடிக்க முடியும். ஆரம்ப காலத்துல சீக்கிரசி இருந்த காலத்துல எல்லாம் கேமரா கிடையாது, போன் கேமரா எல்லாம் கிடையாது. இன்றைக்கு அவரவர்கள் போடும் ஓட்டை அவரவர்கள் வீடியோ எடுக்கிற உரிமையை நீங்க கொடுக்கணும். ஏன்னா நாளைக்கு அதுல ஏதாச்சும் ஒரு தவறு நடந்தா அப்பதான் நான் சொல்ல முடியும், இந்த ஓட்டு நான் போட்டேன், என் ஓட்டு எப்படி மாத்திருக்கு, அப்ப தவறு நடந்திருக்குன்னு ஈஸியா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஆனா ஜனநாயகம் எப்படி போகுது அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு தவறுகள் நடக்க வாய்ப்புகள் கொடுக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நியாயமான விஷயங்களை வெளியில புறந்தள்ள முடியுமோ, அவ்வளவுக்கு எவ்வளவுதான் இன்றைய ஒரு எலெக்ஷனும் ஜனநாயகம் நடக்குதுங்கிறதா வருத்தத்துக்குரிய விஷயம். அப்ப இந்த கொளத்தூர் விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இது நடந்திருக்குமா, ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாரா தோத்திருப்பாங்கிறது எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. 8797 வாக்குல தோற்றாரோ 957 வாக்குல தோத்தாரோ சொல்றாங்க, அது என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஓட்டு மாறி விழக்கூடுமானாலும் அது தலைவர்களை தூக்கி உடப்புல போடுங்க, அது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் நெஞ்சில் ஆணியை அடித்துக் கொள்ளக்கூடிய விஷயம். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்ப என்னோட ஓட்டு கவுண்ட் பண்ண முடியுமா, டாம்பர் பண்ண முடியும் என்றால் அது ஜனநாயகத்தின் தலையில் விழுந்த பேரிடி. அப்ப என்ன பண்ணணும், தயவு செய்து இந்த இவிஎம் சிஸ்டத்துல இருந்து பேலட் சிஸ்டத்துக்கு மாட்டுங்க. லேட் ஆனாலும் பரவாயில்லை. தவறுகள் நடக்காமல் ஒரு விஷயம் நடக்குமானால் நாம் அதை பின்பற்றுவோம். தவறுகளுக்கு வழிமுறை ஒன்று என்றால் அதை ஜனநாயகத்தில் நாம் புறந்தள்ளுவோம். பேலட் பேப்பர் என்பது தவறுவே நடக்க முடியாத ஒரு விஷயம். இவிஎம் என்பது தவறுக்கு ஒரு சாத்தியக்கூறு கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால் நாம் ஓட்டு சீட்டு பேலட் பேப்பரையே தேர்ந்தெடுப்போம். மீண்டும் சந்திப்போம்.